அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது ஆனி மாதத்தில் நிகழக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது. இந்த பௌர்ணமி தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சரியாக 7:22 மணிக்கு கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, ஒரு சில கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் பெயர்ச்சி அடைய போகுது. இந்த கிரக நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் பல ராசிக்காரர்களுக்கு சில தாக்கங்களை உருவாக்கலாம், மாற்றங்களை ஏற்படுத்தலாம், அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம், கிரக நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் இந்த கிரக மாற்றம், பௌர்ணமிக்கு நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தது போலவே இருக்க செய்யுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கருத்துக்களை கூறும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கப்பெறும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்கவும் நேரிடலாம். மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகல செய்யும். அதனால கவனமாக எதையுமே பேசுறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுறது நன்மையை தருங்க. அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடைபெறலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல் குறையலாம். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல், வேலைப்பளு இருக்கத்தான் செய்யும். மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கலாம். மனம் மகிழும் காரியங்கள் நடைபெறலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவது கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் மனக்கவலை உண்டாக பெறும். எதிர்பார்த்த செலவினங்கள் ஏற்பட செய்யும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உங்களால் உணவு உண்ண முடியாத நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். பண வரவு இருக்குங்க. வாக்கு வன்மையால் காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு முதலீடு செய்வதாக, வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக சற்று யோசனை செய்வது ரொம்ப நல்லது. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்க பாருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு தாங்க உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது நெடுந்தூர பயணங்களின் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்
பொழுது பகைகள் விலகி எதிலையுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நாள் வரைக்கும் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த எதிர்ப்புகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். அதே போல் தன்னம்பிக்கை தைரியம் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. இருப்பினும் தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கலாம். அதே மாதிரி நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே நீங்கள் துணிச்சலாக செய்து முடித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. என்னப்படி எல்லாமே நடைபெறுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகியும் விடுவாங்க. அதனால் நீங்கள் கவலைக்குள்ள தேவை கிடையாது. பணவரத்து கூடும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டில் சுப காரியங்களும் நடைபெறுங்க. திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாக பெறலாம். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாம எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து விடுவாங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால காரியங்களை சாதகமாக செய்து முடித்து விடுவீங்க. அலைச்சலும் குறைய ஆரம்பிச்சிடுங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும். எதிர்ப்புகள் மறையும். பகையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும். பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுங்க. மன உறுதி அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு போட்டிகளும் குறையும். எதிலையுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் ஏற்படலாம். வாக்கு வெண்மையால அனுகூலங்கள் உண்டாக பெறும். எந்த காரியத்தையுமே யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாக பெறும். அது மட்டும் இல்லாமல் காரிய அனுகூலம் ஒரு சிலருக்கு உண்டாக பெறலாம். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுங்க. சுய நம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாக பெறுங்க. மனது கவலைக்குள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்படவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்கள் மனதில் ஏற்படுங்க. எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனும் வீண் அலைச்சலும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். வீண் பகை இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் அவ்வப்போது ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய பெறும். பணவரத்து எதிர்பார்த்ததை விடவும் குறையலாம். கடன் விஷயங்களை தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க. அதே மாதிரி எதை பேசுவதாக இருந்தாலும் சரி பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். அதனால கவனமாயிருங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம். இருப்பினும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது அது. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடையிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உங்களுக்குரிய பரிகாரம்
பரிகாரம்: மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதம் நீங்க பெறும். அனைத்து வித சுபிக்ஷமும் உண்டாக பெறும். உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி.